அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு என்னோட குட்டி தோட்டத்தை நான் காமிக்க போகிறேன். நான் வச்சுருக்கேன் குட்டி தோட்டம். வாங்க போய் பார்க்கலாம். முதல்ல பாருங்கள், இதுதான் நான் இப்போ தான் எல்லா செடியும் ஓரளவுக்கே வருது. இப்போ நான் அந்த செடியோட பேர்லாம் நான் சொல்கிறேன் பாருங்கள். இது ரோஜா செடி பாருங்கள். அதில் இப்போ 2 தடவை தான் பூவே பூத்துருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாப் ஆகிட்டு நிற்கிது. இது வாழைக்கண்டு பாருங்கள். 3 வாழைக்கண்டு வச்சுருக்கோம். 1 2 3 வாழைக்கண்டு வச்சுருக்கோம். அதே இதுதான் கொஞ்சம் பெருசாக வந்திருக்கு. இது லைட்டாக தான் வந்திருக்கு. இது ஓரளவுக்கு பெருசாக வந்திருக்கு. மருதாணி பாருங்கள். ஏன்னா என் கொடி மேலே சாயிறனால தான் நாங்கள் கம்பு இப்படியே இந்த கொடிக்கு சாயுது. அப்படியே இந்த கொடிக்கு சாயுது பாருங்கள். இந்த கொடிக்கு சாயிற இப்படியே வளைஞ்சிக்கிட்டிங்கிட்டே வரனால தான் இது நாங்கள் இப்படி கொடி போட்டு இப்படி பின்னி வச்சுருக்கோம். தெரியும். கருவேப்பிள்ளை தான் 2 கருவேப்பிலை நிற்கிது. ஆனால் இத்தனையோண்டாவே நிற்கிது. எந்திரிச்சே வர மாட்டேங்குது பாருங்க. 2 கருவேப்பிலை வாசனை சூப்பராக இருக்கும். கொய்யா செடி பாருங்க. இத்தனையோண்டா தான் இருக்குது. இப்போ தான் வச்சுருக்கோம். விதை போட்டதுலேருந்து கொஞ்சமாக எந்திரிச்சிட்டு வருது. இப்போ தான் சமைக்க உதவுமே. மிளகா செடி, மிளகாய் பாருங்க. இது செடியாக தான் ஊண்டி வச்சோம். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக எந்திரிச்சிட்டு வருது. கொடியாக இருக்குல்லா, இதுதான் சந்தன முல்லை பாருங்கள். சந்தன முல்லை அப்படியே கொடியாக போகுது. இப்போ தான் சின்ன கொடியாக எந்திரிச்சிட்டு வருது. இது நிறைய தடவை கட் ஆகிட்டே இருந்ததுனால நின்றுச்சு. இப்போ மறுபடியும் நிறையா கொடி பின்னி வந்துச்சு. இந்த முனி கட் ஆனதுனால எல்லாமே நின்றுச்சு. இது நாங்கள் கடையில் வாங்குவோம் அந்த செடி. இந்த முல்லை இந்த போது பாருங்கள். கொடி மாதிரி இதான் சின்ன கொடியாக தான் நெக்ஸ்ட் வருது. இதுதான் என்னுடைய ஸ்மால் தோட்டம். சந்தனமுல்ல பக்கத்தில் ஒரு செடி இருக்குது பார்த்தீங்களா? இது பேர் தான் தூதுவளை. மருந்து ஜாமாக்கு உதவும். தூதுவளை மருந்து ஜாமாக்கு உதவுது. இப்போ தான் சின்ன இது முதல்ல ஒன்று வச்சுருந்தோம். அது இது இந்த முருங்கை மரத்தில் இருக்கா அந்த கொப்பு விழுந்து இதாகிடுச்சு. இப்போ மறுபடியும் வேறு எதுவும் வச்சதுனால எந்திரிச்சு வந்துட்டுருக்கு. மருந்து ஜாமாக்கு உதவும்ல முள்ளா இருக்குது. குத்திச்சுன்னா ஐயா குத்தி விட்டுரும். இது மருந்து ஜாமாக்கு உதவுது பாருங்க. அவ்வளோதான். இதுதான் எங்கள் தோட்டம். மாடியில் ஒரு 2 செடி வச்சுருக்கோம். வாங்க காமிக்கிறேன். இது காட்டு ரோஜா. இதுதான் காட்டு ரோஜா. நாங்கள் ஸ்கூலில் இதுக்கு கொண்டு போனோம். அதில் தான் அப்படி கொண்டு போனோம். நல்லா இருக்குது. நல்லா கொடியாக தான் பறந்து வந்துட்டுருக்கு. இதான் இங்கேக்குள்ளெல்லாம் மொட்டு விட்டுருக்கு பாருங்கள். எங்கள் வீட்டில் மட்டும் விட்டுருக்கு. அப்புறம் இந்த ஒரு இடத்துல முட்டை விட்டுருக்கு. 3 இடத்துல முட்டை விட்டுருக்கு. அந்த இடத்துல 2 முட்டை இருக்குது. இது காட்டு ரோஜா. இது கருவேப்பிலை வச்சுருந்தோம். அந்த இதுலேயே இன்னொரு செடியும் போட்டு விட்ருக்கு. அதை இன்னொரு செடியும் போட்டு விட்ருக்கு. என்ன செடின்னு தெரியல. வளர்ந்து வருது. இது நம்ம பிரியாணிக்கெலாம் போடுவோம்ல, அந்த இலை தான் இந்த இலை. இந்த பேர் என்னன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் பார்ப்போம். நான் ஒரு தடவை சொல்லிடுறேன். இது பேர் ரம்ப செடி. இதில் தான் நாங்கள் பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணிட்டு வரோம். பிரியாணி நல்லா பிரியாணிக்கு, கறி குழம்புக்கு எல்லாத்துக்கும் போட்டால் பிரியாணி நல்லா வாசனையாக, கறி குழம்பு நல்லா வாசனையாக இருக்குது. இது பாருங்கள். குட்டி குட்டியாக இப்போ லைட்டாக எழுந்திரிச்சு வருது. இதெல்லாம் நாங்கள் கட் பண்ணுறது தான். அப்படியே மேலே தழுத்து வரும். இது பேர் நீங்கள் எதுக்கும் கமெண்ட்டில் ஒரு தடவை சொல்லுங்கள். இதுதான் எங்களோட மாடியில் உள்ளதும் காட்டு ரோஜா. இது கம்மியாக தான் வச்சுருக்கு. இது சும்மா வெறும் பெட்டி தான். இதில் வைக்கணும் செடி பாருங்கள். இது ரம்ப செடி தான் எங்களுக்கு யூஸ்ஃபுல்லான செடி.
இப்போ பிரியாணி ஆக்குனாலும் ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷனுக்கு ஏதாச்சும் இது விசேஷத்துக்கு எதுக்காக இருந்தாலும் இந்த ரம்ப செடியில் தான் நாங்கள் கட் பண்ணிலாம் போட்டிருக்கோம். நல்லா வாசனையாக சூப்பராக வருது. நிறைய பேர் கேட்டே வாங்குவாங்க எங்கள்கிட்ட. அவ்வளோ வாசனையாக இருக்கும் நீங்கள் கடையில் உள்ள இலையோட. இதுதான் எங்களோட மாடி. இது கீழே வச்சுருக்க செடிலாம் இது வந்து குட்டியோண்டு முருங்கை செடி. முருங்கை செடி இந்த வீட்டில் ஏராளமான செடிகளாக இருக்குது பாருங்கள். அதுதான் நம்ம வீட்டில் இருக்க தோட்டத்தில் உள்ள செடியாக மாடியில் உள்ள செடி எல்லா செடியும் நான் காமிச்சிட்டேன். இந்த செடி உங்களுக்கு எந்த செடி ரொம்ப பிடிச்சிருக்கோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைபர் பண்ணி விட்ருங்க, லைக் பண்ணி விட்ருங்க. பாய்.